லாஸ்டா நான் சொல்லியிருந்த ஸ்டோரியோட கண்டினியூஷன் தான் இது. நான் ஸ்கூல் படிக்கும்போது என்னோட கைட ஒரு பொண்ணு எடுத்துட்டா. அதை வந்து யாருன்னு கண்டுபிடிச்சு மேம் கிட்ட போய் சொல்லியாச்சு. அந்த பொண்ணையும் என்னையும் மேம் நிக்க வச்சு விசாரிக்கிறாங்க. இந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்றத இப்ப நான் கண்டினியூ பண்ணி முடிக்கிறேன். அந்த பொண்ணு எமோஷன் ஆயிடுறானா, அவளுக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் வரும். எப்படின்னா அவ திடீர்னு வந்து மயக்கம் வந்த மாதிரி ஆவா, இல்லைன்னா சாமி வந்த மாதிரி ஆக்ட் பண்ணுவா. இதெல்லாம் பார்த்ததுனால அந்த மிஸ்க்கு ஒரு பயம். நம்ம வந்து இந்த கைடு அவளது இல்ல உன்னோடதுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து அழுக ஆரம்பிச்சிருவாள். அதனால யார் சமாளிக்கிறது, யார் அவங்க அம்மா அப்பா கிட்ட பதில் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அந்த மிஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா என்ன சமாளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லம்மா இது அந்த பொண்ணு தானமா கொண்டு வந்தது, அந்த பொண்ணுகிட்டே கொடுத்துரு, இது உன்னோடது இல்ல அப்படின்னு என்கிட்ட ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. நானும் ஸ்ட்ராங்கா சொல்றேன், இல்ல மிஸ் இது என்னோடதான், இந்த இடத்துலதான் நான் பேர் எழுதியிருந்தேன், அந்த பேர் எழுதின இடத்துல இவ அடிச்சு வச்சிருக்கா, அப்ப இது என்னோடதான், இவ ஏமாத்துறா, நீங்க சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்றேன். அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவன் மேல இருக்க பயத்துல அவங்க அப்படி பேசுறாங்கன்னா எங்க வீட்டு மேல இருக்க பயத்துல நானும் திரும்ப திரும்ப கேட்கிறேன். ஏன்னா கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க, நான் போய் இது தொலைஞ்சிருச்சு இல்ல யாராவது எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் அவங்க என்னதான் திட்டுவாங்க. எங்க வீட்டுல அந்த பொண்ணையோ இல்ல வந்து ஸ்கூல்லயோ கேட்க மாட்டாங்க. ஆனா இப்பெல்லாம் பாருங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ல தான் வந்து சண்டைக்கு வர்றாங்க. இப்ப என்ன நடந்ததுன்னா இதுக்கு மேல எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி நானும் வீட்டுல போய் சொன்னேன். அவங்க கடைசியில புரிஞ்சுக்கிட்டு சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி விட்டுட்டு மறுபடியும் பழைய புக்கு கடையில போயிட்டு பழைய கைடு ஒண்ணு வாங்கி கொடுத்தாங்க. வேற வழியே இல்லாம வேற வழி இல்ல, படிக்கிறதுக்கு வாங்கித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு தான் படிச்சு வந்தோம். ஆனா இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டா இப்போ ஒரு தப்புன்னு சொல்லி ஒரு குழந்தை மேல நம்ம சொல்லிட்டா அந்த குழந்தை வந்து தப்பு பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை யாருமே திட்டுற மாதிரி இல்ல. அதுக்கு முன்னாடி அந்த மேம் திட்டாங்களா, அந்த ஸ்கூல்ல வந்து இந்த குழந்தை அடிச்சிருச்சா, அந்த குழந்தை பண்ணிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சண்டைக்கு தான் வர்றாங்களே தவிர நம்ம குழந்தை என்ன பண்ணிருக்கோம், நம்ம குழந்தை மேல இருக்க தப்பு என்ன, அதை நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் யாருக்குமே இல்ல. நான் எல்லாம் பார்த்துட்டா என்ன எப்படி வளர்த்துனாங்களோ அந்த மாதிரிதான் என் பையனை வளர்த்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல ஃபர்ஸ்ட் ஒரு பிரச்சனை அப்படின்னா நீ என்ன தப்பு பண்ண, உண்மையில என்ன நீ என்ன நடந்துகிட்ட அப்படின்னு சொல்லி இவனை திட்டுறதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் நோக்கமா இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம தேர்ட் பர்சனை திட்டுறதோ இல்ல அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்கறது எல்லாமே. நம்ம சரியா வளர்த்திருந்தா 4 பேர் நம்ம குழந்தைய வந்து குறை சொல்றதுக்கான இடம் அங்க இருக்காது. சோ நம்ம ஆரம்பத்திலேயே விளையும் போகும்போதே நம்ம அதை கரெக்ட் பண்ணிட்டோம்னா ஃபியூச்சர்ல நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் நினைக்கிறது கரெக்டா இருந்ததுன்னா நீங்க வந்து ஒரு லைக் பண்ணிட்டு என்ன அப்படின்னு உங்களோட ஒப்பீனியனை நீங்க ஷேர் பண்ணுங்க. நான் இப்படிதான் வளர்த்திக்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் அடி எங்க வீட்டுல தான் விழுகும், அதுக்கப்புறம் தான் அடுத்த பக்கம் என்ன நடந்துச்சுன்னு கேள்வி எல்லாம். சரி, ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை பை.